துணை தூதரகத்திற்கு பயங்கரவாதிகள் மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் தான் உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து அவர்கள் கூறியுள்ள வார்த்தைகள் தான் மேலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. பயங்கரவாதிகள் மிரட்டல் விடுக்க காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். வட அமெரிக்க நாடான கனடாவில் காலிஸ்தான் ஆதரவாளரான ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த 2023ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள சர்ரே நகரில் படுகொலை செய்யப்பட்டார். அவரது படுகொலையை தொடர்ந்து இந்திய அரசுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டை இந்தியா முற்றிலும் மறுத்தது. இந்த கொலை வழக்கில் 4 இந்தியர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கிடையில் காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் கனடாவில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா கனடாவுக்கு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து கனடா பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்ற பிறகு இந்தியா கனடா இடையேயான உறவு படிப்படியாக பழைய நிலைக்கு திரும்பி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவை தளமாக கொண்டு கனடாவில் செயல்பட்டு வரும் காலிஸ்தானின் ஆதரவு பெற்ற சீக்கியர்ஸ் பார் ஜஸ்டிஸ் என்ற பயங்கரவாத அமைப்பு இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்துள்ளது. இது குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் பிரதமர் ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலையில் இந்தியர்களுக்கு பங்கு இருப்பதாக முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பார்லிமெண்டில் தெரிவித்திருந்தார். ஆனால் 2 ஆண்டுகளை கடந்தும் இந்திய தூதரகங்கள் காலிஸ்தான் இயக்கத்தினரை குறிவைத்து உளவு வலையமைப்பை உருவாக்கி வருகின்றன. இதனால் நாளை காலை 8 மணிக்கு தொடங்கி 12 மணிக்குள், அதாவது 4 மணி நேரத்திற்குள் இந்திய தூதரகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்துள்ளனர். அதே சமயம் இந்திய தூதரகத்திற்கு வர நினைப்பவர்கள் வர வேண்டாம் என மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி கனடாவின் இந்திய தூதர் தினேஷ் பட்நாயக் முகம் கொண்ட போஸ்டரை பயங்கரவாதிகள் வெளியிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.